திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. திமுக சார்பில் விருப்ப மனு பெற்றவர்களிடம் திங்களன்று நேர்காணல் முடிந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை செவ்வாயன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் துவங்கியது. திமுக பொருளாளர் ஸ்டாலின், கட்சி துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் RS பாரதி ஆகியோர் கொண்ட குழுவினர் கூட்டணி கட்சி குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படும் முடிவை அடுத்து திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து கூட்டணி தலைவர்கள் பேசுகின்றனர். அதன் அடிப்படையில் இரு கட்சி தலைவர்களும் தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திடுகின்றனர். செவ்வாயன்று காலையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் பேச்சு நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கு உடன்பாடு ஏற்பட்டது. எந்த தொகுதி என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில இந்திய முஸ்லிம் லீகிற்கு 2 தொகுதிகள் என்பது சாத்தியமில்லை. ஒரே ஒரு தொகுதி ஒன்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு தொகுதி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி எது என்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. இக்கட்சி 3 தனி தொகுதிகளையும் 2 பொது தொகுதிகளையும் கேட்பதால் பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை தொடரும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் எத்தனை தொகுதிகள் வேணும் கேக்குறீங்க? அதான் நம்பர் சொல்லியிருக்கிறோம். 3 தனி தொகுதி, 2 பொது தொகுதி. கூடுதல் குறைவுங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. பேசியிருக்கிறோம். எங்களுடைய பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாளை மீண்டும் பேசுவதற்கு வருவதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது.